காலம் கிபி 1268 முதல் 1311 வரை மறவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சி காலம். பிற்கால பாண்டியர்களின் பொற்காலம் என அதை கூறலாம். செல்வச் செழிப்பும் தமிழகம் திளைத்திருந்தது. இவருக்கு சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் என இரு மகன்கள். தந்தை மறவர்மன் குலசேகர பாண்டியன் ஒரு அற்புதமான நிர்வாகி, சிறந்த ஆட்சியாளர். இவரது ஆட்சி காலத்தில் வருகை புரிந்த வெளிநாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் மார்கோபோலோ, பாண்டிய நாடு உலகின் மிகச்சிறந்த செல்வ நாடாக இருந்தது, முத்து குளித்தல் உலக புகழ்பெற்று இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல அரபு நாட்டு வரலாற்று ஆசிரியரான வாசப் பாண்டிய மன்னனிடம் ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருந்ததாகவும் நாட்டின் செல்வி பற்றி விரிவாக எழுதியுள்ளார். இவர்கள் இருவரும் பாண்டியர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்தவர்கள். ஒரு நாட்டின் அரசியல் என்பது நீங்கள் எங்கோ ஒரு மூலையில் இருந்தாலும், அதை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அது ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையையும் ஊரின் தலையெழுத்தையும் மாற்றிவிடுகிறது. நாட்டின் தலைவன் செய்யும் சிறு தவறும் அந்த நாட்டின் அமைதியையும் சிறத்தன்மையையும் உருக்குலைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் தவறைத்தான் குலோத்துங்க பாண்டியன் செய்தான். அண்ணன் சுந்தரபாண்டியனை தவிர்த்து இளையவன் வீரபாண்டியனுக்கு ஆட்சியை வழங்கினான். தந்தை மீது ஏற்பட்ட தனிப்பட்ட வெறுப்பு பெரும் கோபமாக மாறி சுந்தரபாண்டியன் ஆட்சியை கைப்பற்ற தன் தந்தையையே கொன்றொழித்தான். இந்த அரசியல் குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே கர்நாடகாவை கைப்பற்ற மாலிப் கான் தலைமையில் வந்து கொண்டிருந்த முகலாய படை தமிழ்நாட்டு பக்கம் தன் பார்வையை திருப்பின. வெளிநாட்டு பயணிகளின் மூலமாக பாண்டிய நாட்டின் செல்வச் செழிப்பை அறிந்திருந்த சுல்தானியர்கள் தக்க தருணம் பார்த்து காத்திருக்க, அதற்கான வாய்ப்பை தாங்களே ஏற்படுத்தி கொடுத்தார்கள் வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியன். காலம் கிபி 1311. ஒரு ரம்யமான மாலை பொழுது. வேம்பத்தி நகரம் சேர நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கும் பாண்டிய நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கும் கர்நாடகத்தின் பொருட்களுக்கும் கைமாறும் சந்தையாகவும் வியாபாரிகளின் வழித்தடமாகவும் இருந்தது. வராக நதிக்கரையில் வேப்ப மரங்கள் நிறைந்து செழித்து விளங்கும் பசுமையான நகரம் அது. தூரத்தே தெரியும் பர்கூர் மலையின் சிகரங்களிலிருந்து துள்ளி குதித்து வரும் வராக நதி வேம்பத்தி நகரத்துக்கு ஒரு தாயை போல உயிரூட்டி கொண்டிருந்தாள். வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பாய்ந்து வரும் அந்த நதி நகரின் மையப்பகுதியை அடைந்ததும் ஒரு அழகிய திருப்பமாக கிழக்கு திசையில் திரும்பி மீண்டும் தெற்கு நோக்கி வளைந்து ஓடினாள். அவளது பயணம் அங்கிருந்து நேராக சென்று பவானி ஆற்றின் கலப்பதற்கான நீண்ட பயணமாக தொடர்ந்தது. நகரின் நடுவே நதி வளைந்து செல்வதால் வேம்பத்தி நகரம் 2 எழிலார்ந்த கரைகளாக பிரிந்து காணப்பட்டது. கிழக்கு கரையில் சிவத்தின் கம்பீரமாக ஊரின் அரணாக உயர்ந்து நின்ற அந்த பழமையான ஈஸ்வரன் கோயிலில் நமசிவாய வாழ்க என்ற ஒளி காற்றில் பரவியது. சூரியன் மறையும் நேரத்தில் ஈஸ்வரன் கோயிலின் ராஜகோபுரம் தங்க நிறத்தில் பிரகாசித்தது. வராக நதியின் சலசலக்கும் நீர்ப்பரப்பில் மேற்குப்புற பெருமாள் கோயில் கோபுர நிழல் விழுந்து அசைந்தாடியது. கோயில் ஒலிக்கும் வெண்கல மணியின் ஓசை ஆற்றின் ஈரக்காற்றோடு கலந்து ஊர் முழுவதும் பரவியது. பக்தர்கள் ஆற்றின் கை கால் கழுவி ஈரத்துணியோடு படித்துறைகளில் ஏறி ஈஸ்வரனை தரிசிக்க சென்று கொண்டிருந்தனர். காக்கும் கடவுளும் சக்தியின் வடிவமும் நதியின் மறுகரையான மேற்கு கரையில் 2 தெய்வீக சக்திகள் குடிகொண்டிருந்தன. ஒருபுறம் வைணவ பெருமை பேசும் பெருமாள் கோயில், அங்கே துளசி மாலையும் தீர்த்தமும் மணக்க ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் மெல்லிய குரலில் ஒலித்து கொண்டிருந்தது. அதன் அருகிலேயே ஊர் மக்களை காக்கும் அன்னையான சொக்கநாச்சி அம்மன் கோயிலில் குடிகொண்டிருந்தார். மஞ்சள் மற்றும் குங்குமத்தின் நறுமணம் அந்த பகுதி முழுவதும் பரவியிருந்தது. பெண்கள் வேப்பிலை ஏந்தி அம்மனை வழிபட்டு தங்கள் குடும்பத்தினரின் நலனுக்காக வேண்டிக் கொண்டிருந்தனர். சங்கமிக்கும் பக்தி.
வராக நதி இந்த இரண்டு கரைகளையும் பிரிப்பவள் அல்ல, இணைப்பவள். மாலை நேர பூஜையின் போது கிழக்கு கரையில் உள்ள ஈஸ்வரன் கோயிலின் மணியோசையும் மேற்கு கரையில் உள்ள பெருமாள் கோயிலின் சேகண்டி சத்தமும் அம்மன் கோயிலின் உடுக்கை ஒளியும் காற்றில் ஒன்றாக கலந்தன. சைவமும் வைணவமும் சாக்தமும் பேதமின்றி ஒரே நதிக்கரையில் வாழ்ந்ததற்கான சாட்சியாக வேம்பத்தி நகரம் திகழ்ந்தது. ஆற்றின் நடுவே ஓடும் பரிசல்களில் மக்கள் அக்கறையிலிருந்து இக்கரைக்கும் இக்கரையிலிருந்து அக்கறைக்கும் மகிழ்ச்சியாக பயணித்துக் கொண்டிருந்தனர். அந்த அந்தி மாலை பொழுதில் பௌர்ணமி நிலவின் ஒளியில் வராக நதியின் குளிர்ந்த நீர் பவானியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க அதன் இரு கரைகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. நீரில் தெரியும் விளக்குகளின் பிம்பமும் வானில் தெரியும் நட்சத்திரங்களும் நிலவும் போட்டி போடுவது போல இருந்தன. வேம்பத்தி நகரம் இறைவனின் அருளோடு இயற்கையின் அரவணைப்போடும் அமைதியாக இரவை வரவேற்றது.